students. So welcome to VCN Academy. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் பிளஸ் ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாட்டிக் அதே ரிவிஷன் பண்ற மாதிரி குயிக் ரிவிஷன். ஸோ அந்த ஆர்டர் இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போக போறோம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ அண்ட் ஆல்சோ ஸ்டாட்டிக் ஜிகே. ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது அதை லிங்க் பண்ணி ஸ்டாட்டிக் ஜிகே எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குயிக் ரிவிஷன் பண்ற மாதிரி சில மைண்ட் மேப் கொடுத்து அதை வச்சு நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செஷன் தான் போகுது. ஸோ இது ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வரும் நம்ம சேனலில். ஓகே, VCN அகாடமி தனியாக வந்து உங்களுக்கு சேனல் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை லிங்க் பண்ணி என்ன பண்ணுங்க, டெய்லியும் இந்த கண்டினியூஸாக வீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அப்கமிங் எக்ஸாமினேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பர்பஸ் ஏன்னா இப்போ வந்து எல்லா எக்ஸாமும் டைனமிக்காக மாறிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா கரண்ட் லிங்க் பண்ணி கரண்ட் ப்ளஸ் ஸ்டாட்டிக் ரெண்டையும் லிங்க் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுறோம். ஓகே, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணது. ஓகே, ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் எடுத்து பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாக தான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ரிப்பீட் மீன்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா தீம் வந்து சேம் தீம் தான். அதாவது அந்த கான்செப்ட் வைஸாக தான் கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்குற விதம் தான் வேற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே பிளஸ் குயிக் ரிவிஷன் இதை மூணுமே மிங்கிள் பண்ணி இந்த ஒரு செஷனை கண்டினியூஸாக கொண்டு போகிறதுக்கு கண்டினியூஸாக அடுத்தது உங்களுக்கு அப்கமிங் செஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது முடிஞ்சளவு ஒரு நோட்டு போட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்காக போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்த டுமாரோ மேபி 30 கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸோட லென்த் ரொம்ப பெருசாக ஆகும்போது நீங்கள் அதை கன்சைஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலாக ஒரு A4 ஷீட் நோட் புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு இல்லைனா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே வந்து யூடியூப் செஷனுக்கு கீழே சப்ஸ்கிரிப்ஷன் இது இருக்கும். சப்ஸ்கிரைப் கீழே வந்து நீங்கள் டிஸ்கிரைப் கமெண்ட் பேஜில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா which major tech conglomerate recently unveiled the its next generation quantum process T-coded Quasar 3. அதாவது Quasar 3 அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங். இப்போ வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் இப்போ நார்மலாக இருக்கிற நம்ம கம்ப்யூட்டர் இப்போ ட்ரெடிஷ்னல் லேப்டாப்பு இதை தாண்டி குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்லி ஒரு டெக்னாலஜி வந்து எனர்ஜி ஆகிட்டே இருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா அது எதில் ஒர்க் ஆகும் அப்படின்னா கியூபிட்னு ஒரு பிரின்சிபலாக ஒர்க் ஆகும். ஓகே, கியூபிட் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நார்மலா யூஸ் பண்ற கம்ப்யூட்டரை எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 0 1. ஓகே, ஒன்னு ஆன் இல்லைன்னா ஆஃப், இந்த ஒரு கான்செப்ட் தான் ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. பட் இப்போ நம்ம யூஸ் பண்ற குவாண்டம் கம்ப்யூட்டிங் எந்த மாடல் இருக்கும் அப்படின்னா 0 1 -1 +1 இந்த ஆங்கிள் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ அதான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ல அது குவாசர் 3.0 இதை வந்து யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு IMF இருக்கலாம், இல்லைன்னா கூகுள், அது மைக்ரோசாஃப்ட், அது இன்டெல். ஓகே, இதுல ஆன்சர் என்ன பாத்தீங்க அப்படின்னா கூகுள் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ல பல புது சிப் ஃபார்மேஷன் இல்ல அப்படின்னா புது கோடிங் அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அதுல வந்து குவாசர் 3.3 இது எதுக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங். இதை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா கூகுள் கம்பெனி. ஓகேவா? ஸோ கூகுளை பத்தி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு அதோட தலைவர் யாருங்க, சுந்தர் பிச்சை. ஓகேவா? சென்னை சேர்ந்தவர், ரொம்ப முக்கியமானவர். ஸோ இங்க பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இதான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ன பர்பஸ் அப்படின்னா அதாவது மேத்தமெட்டிக்கலா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது, இல்லை அப்படின்னா வெதர் சிஸ்டம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டை யூஸ் பண்றதுக்கு அதிகமான அக்யூரசி அதிகமாக கூடிய குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஓகே, இப்போ கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் படிச்சிருக்கீங்க, அதாவது கிளாசிக்கல் பிசிக்ஸ், இது நார்மலாக நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பிசிக்ஸ். ஓகேவா? இப்போ புதுசா எமர்ஜிங் ஆகிற டாபிக் தான் என்ன பார்த்தீங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸ் நம்ம சொல்லுவாங்க. குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னா அதாவது நம்ம ஏற்கனவே வந்து ஆட்டம்ஸ்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கும், அடுத்து புரோட்டான், அடுத்து எலக்ட்ரான், இந்த மாதிரி எலமெண்ட் தான் பார்த்துட்டீங்க. பட் இதுக்குள்ள இன்னும் டீப்பா போகும்போது குவார்ட்ஸ் ஸ்டேட் இந்த மாதிரி சில எலமெண்ட்லாம் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி உருவாக்கப்படுறதா குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கூகுள். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குது குவாசர் 3.0 அண்ட் கூகுள். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்த்தீங்கன்னா புலு ஹாரிசன் பேக்ட். ஓகே, புலு ஹாரிசன் பேக்ட் signed 120 nations at the UN Ocean Conference in late 2025 primarily focus on which of the following objectives.
இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் கொடுத்து கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ ரீசெண்டாக நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளோபல் வார்மிங், அடுத்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துருக்கு வேர்ல்டு லெவலில். அதில் முக்கியமாக நடக்கிற கான்ஃபரன்ஸ் தான் யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் 2025. 2025 எங்கே நடந்தது அப்படின்னா பிரான்ஸில் நடந்திருக்கும். அது ரொம்ப முக்கியம், பிரான்ஸு. ஸோ அந்த பிரான்ஸில் அந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கும். ஓகே, அந்த கான்ஃபரன்ஸ். ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் அதோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் இதில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக இதில் வந்து ப்ளூன்னு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ப்ளூ ரெவல்யூஷன்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டட் டு ஃபிஷ் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி எடுத்து அப்படின்னா ப்ளூனா உங்களுக்கு என்ன மீனிங் வரும்? ஓஷன். அப்போ ஓஷன் பற்றி எதாவது கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஆப்ஷன் பார்க்கும்போது ப்ரொமோட்டிங் கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த மெரைன் ரிசோர்சஸ். பட் கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி அவங்க சொல்லலை. ஓகே, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள். ஓகே, அப்போ ஐக்கிய நாடுகளோட அப்ஜெக்டிவ் உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோக்கஸ் ஃபார் த கன்சர்வேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி எடுக்கும்போது இங்கே வந்து கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அது மெரைன் பயோடைவர்சிட்டி வந்து லாஸஸ் தான் வரும். ஸோ அப்போ இது கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டிங் த டீப் சி ஓஷன் டு ப்ரொடக்ட் த மெரைன் டைவர்சிட்டி. ஸோ ப்ரொடக்ட் த மெரைன் டைவர்சிட்டி. ஓகே, ஆப்ஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். எக்ஸ்பேண்டிங் த நேவல் செக்யூரிட்டி. கண்டிப்பாக நேவல் செக்யூரிட்டியை பற்றி இது கிடையாது. கோஆபரேஷன் அமாங் நேஷன் அது தப்பு. அடுத்து இன்க்ரீசிங் த ஆஃப்ஷோர் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இதுவுமே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி ஷுட் பி ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் அப்பப்போ நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நான் வச்சது ப்ளூ ஹாரிசன் ஃபேக்ட். இது யாரும் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸ். ஸோ அதே மறந்துடக்கூடாது, ஐக்கிய நாடுகள். ஓகேங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் கொடுத்துருப்பாங்க. 2020 ஆண்டில் நடைபெற்ற ஐநா பெருங்கடல் மாநாட்டில் 120 நாடுகளில் கையெழுத்திடப்பட்டுள்ள ப்ளூ ஹாரிசன் ஒப்பந்தம் பின்வரும் எந்த நோக்கத்தில் முதன்மையானது? ஓகேவா? ஸோ இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோக்கத்தில் முக்கியமான கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பல்லுயிர்களை பாதுகாக்க ஆழ்கடல் சுரங்கத்தை ஒழுங்குபடுத்துதல். இதுல கடல் பல்லுயிர் அப்படின்னா மெரைன் பயோடைவர்சிட்டி, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நீங்க அந்த ஓஷன் ஆவச்சிங்க அப்படின்னா ஈஸியா நான் வந்துடும். ஹரிசன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ப்ளூ கலர் அப்படின்னா ஓஷன் நான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராமீன் சக்தி யோஜனா 2.0 ஸ்கீம்ஸ் மெயின் பிரைமரி ஃபோக்கஸ் ஆன் த விச் செக்டர். இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீமை கொடுத்து அது ரிலேட்டட் டு விச் செக்டர். இது வந்து ரிப்பீட்டா வரக்கூடிய ஒரு தீம். ஓகேவா? ஓகே, கிராமீன் சக்தி யோஜனா. கிராமீனா உங்களுக்கு தெரியும், கிராமம். ஓகேவா? வில்லேஜ் சொல்லுவோம். அந்த கிராமத்துல சக்தி அப்படின்னா பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெண்கள் பத்தி இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் பத்தி, மெயினா பெண்களை பத்தி வரும். பட் இந்த இடத்துல வந்து எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அது ரிலேட்டடா வருது. ஓகே, ஸோ கிராமீன் சக்தி யோஜனா 2.0. அப்போ முன்னாடி யோஜனா 1 வந்திருக்கு, இது வந்து கண்டினியூ பண்றாங்க. ஓகே, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரிலேட்டட் ரிச் செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மார்க்கெட் அசஸ். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஒன் இஸ் ஒன் ஆஃப் த செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மார்க்கெட் அசஸ். அதாவது கிராமத்துல என்ன பண்ணோம்? அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்டிவேட் பண்ணுவாங்க. அந்த கல்டிவேட் பண்றத ப்ராப்பரா ஸ்டோரேஜ் பண்றதுக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்து கிராமத்துல இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு பொருளை விளைவிக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ எடுத்துக்கோங்களேன். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விளைவிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்? அது ஸ்டோர் பண்றதுக்கு கோல்டு ஃபெசிலிட்டி நம்ம எப்படி பிரிட்ஜ் வீட்டில் யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது. அப்போ கோல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வீட்டில் கிடையாது அப்படின்னா நம்ம இந்தியாவில் மோஸ்ட்லி வந்து இதில் பில்ட் பண்ணலை. அப்போ என்ன அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டாக போயிடும். ஓகே, பட் ஃபாரின் கண்ட்ரில எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தக்காளி ஜூஸை தயாரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க அதை. அப்போ அந்த தக்காளி ஜூஸாக யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணால் அது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ அங்கே உள்ள ஃபார்மர் வந்து அதிகமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த நம்ம இந்தியாவில் இது இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு, எமர்ஜிங் செக்டர் இருக்கு. ஓகே, ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்ன பார்த்தா கிராமீன் சக்தி யோஜனா 2.0. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மூணாவது ரினியூபிள் எனர்ஜி அடாப்டேஷன் வில்லேஜ். ஸோ அதுவுமே ஆன்சர் கிடையாது. ஹெல்த் கேர் அசஸ் ரிமோட் ஏரியா. ஸோ தட் இஸ் நாட் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பி வரும். ஓகே, தமிழில் சொல்லணும் அப்படின்னா
விவசாய உள்கட்டமைப்பு மற்றும் சந்தை அணுகுதல். அதாவது நீங்க ஒரு பொருளை வந்து தயாரிச்சப்படும் போது அந்த பொருளை என்ன பண்ணணும், அதை மேனுஃபேக்சர் ஐ மீன் அது மேனுஃபேக்சரிங் அனுப்பணும், அண்ட் ஆல்சோ சேல்ஸ்க்கு அனுப்பணும். ஓகே, அப்ப அந்த மார்க்கெட் அசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈனாம் சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈனாம் ஒன்று இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உழவர் சந்தை என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயி டேரக்டா வந்து அவங்க பொருளை வந்து சந்தையில் வச்சு விற்பாங்க. அதான் உழவர் சந்தையை நம்ம இப்போ ஃபாலோ பண்றது. அதே மாதிரி ஈனாம் அப்படின்னா ஆன்லைன் சிஸ்டம் மூலம் என்ன பண்ணுவாங்க, எந்த ஸ்டேட்ல வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம், அவங்க தயாரிச்ச பொருளை வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து யூஸ் பண்றது ஈனாம் சொல்லுவாங்க. ஓகே, நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். ஸோ அதுவே ரொம்ப முக்கியம். பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமா வரும். ஸோ அதனால இன்னொரு செஷன்ல நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன இது வரும்னு சொல்லிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம அதே ரீகால் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஒன்று இருக்கும், தென் தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன், ஆல்சோ ஆப்ஷன் அதே மாதிரி தான். ஓகே, இந்த ஃபார்முலா பார்க்கும்போது ஏன்னா இப்போ ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் மெனி பீப்புள் வந்து தமிழ் எழுதுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி உங்களுக்கு போத் பைலிங்குவல்ல உங்களுக்கு கொஸ்டின் செக் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டினியூஸா மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் சொல்றதுல ஏதாச்சும் கிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து எழுதி வச்சுங்க. சேம் டைம்ஸ் அந்த டாபிக் வைஸாவே எழுதி வச்சுங்க. அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸோட இதுதான் ரொம்ப முக்கியம். யார் ஒரு ஆள் கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்றாங்களோ ஸ்டாட்டிக் போர்ஷன் அவங்க ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பல அட்வான்டேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால எழுதி வச்சு கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 4. The பார்வதி ஓகே, ஸோ பார்வதி ஆக்ரா பேர்ட் சென்ச்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? இப்போ இந்த மாதிரி பேர்ட் சென்ச்சுரியை மினிமம் ஆர்ஆர்பி எஸ்எஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்களா? ஓகேவா? ஸோ அதுமே கரண்டா அந்த நியூஸ்ல கமகிராஸ் ஆகிற அந்த ஒரு வேர்ல்டு சென்ச்சுரியா இருக்கலாம், நேஷனல் பார்க்கு, அதெல்லாம் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஓகே, அது எந்த ஸ்டேட் வேணா இருக்கலாம். மேபி ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஸோ பார்வதி அர்கா பறவை சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஓகே, இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வரும். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரணாலயம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகே, அப்ப ஒரு உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பேர்ட் சென்ச்சுரி நியூஸ்ல வந்திருக்கு, அதை அப்படியே கேட்டுருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா அதை என்னவோ மாத்துறாங்க. ஆக்சுவலா வந்து பாதுகாக்கிற பேர்ட் சென்ச்சுரி டிக்கெட்ல எக்கோ சென்ச்சுரி ஜோன், அதாவது எக்கோ சென்ச்சுரி ஜோன் அப்படின்னா எக்கலாஜிக்கல் சென்ச்சுரி ஜோன் சொல்லுவோம். எக்கலாஜிக்கல் சென்ச்சுரி ஜோன். ஓகே, எக்கலாஜிக்கல் அப்படின்னா நமக்கு தெரியுமா, இப்போ நேச்சுரல் நம்ம வாழக்கூடிய பகுதியை எக்கலாஜிக்கல் கிளைமேட் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பகுதியை பாதுகாப்புக்காண்டி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒரு ரீஜனை டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அதை யார் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அவங்க தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க சில பர்டிகுலர் ஏரியாவை. ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க நேஷனல் பார்க்கு, ஐ மீன் ப்ரொடக்ட் ஏரியான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல ப்ரொடக்ட் ஏரியா. ஓகே, ப்ரொடக்ட் ஏரியா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அனிமல்ஸ் அண்ட் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது அந்த ப்ரொடக்ட் ஏரியா. அந்த ப்ரொடக்ட் ஏரியாவில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நேஷனல் பார்க் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதெல்லாம் எதுக்கு பார்த்தோன்னா ஒரு சில பகுதியை வந்து பர்டிகுலராக வந்து அனிமல் வாழ்றதுக்கு சிறந்த இடமா இருக்கும். ஸோ அந்த இடத்த டிக்ளேர் பண்ணுறது தான் நேஷனல் பார்க்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இந்த மாதிரி பிளேஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொடக்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972, வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். ஓகேவா? ஸோ இந்த சட்டப்படி தான் 1972 படி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நேஷனல் பார்க்கு வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு தனியாக பிரிப்பாங்க. இப்போ வந்து இதுல அதிகமாக ஹை ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எங்க இருக்கும்போது தான் நேஷனல் பார்க். நேஷனல் பார்க்ல ஈஸியாக வந்து யாருமே வந்து ஈஸியாக என்டர் ஆக முடியாது. நெக்ஸ்ட் வந்து வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. வைல்ட் லைஃப் சென்ச்சுரி நீங்க என்டர் ஆகலாம், போட்டோஸ் எடுக்கலாம், பட் பெரிய பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுவே தனியாக உங்களுக்கு ஒரு செஷனாகவே பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நேஷனல் பார்க்கு. இது தவிர நேஷனல் பார்க்கை சுற்றி இந்த நேஷனல் பார்க்கை சுற்றி சில பகுதி வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது கிடப்பட்ட பகுதி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கணக்கில் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 10 கிலோமீட்டர் இருக்க பகுதியை தனியாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த பகுதியை இன்னும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எக்கோ சென்ச்சுரி ஜோன்ஸ். இட்ஸ் நோட்டிஸ்ட் அண்டர் த ப்ரொடக்ட் ஏரியாஸ் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கேன் எக்ஸ்டெண்ட் டு த 10 கிலோமீட்டர். அதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த நேஷனல் பார்க்கு அண்ட் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அதை சுற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ப்ரொடக்ட் ஏரியாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி
என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் த பொலிட்டிங் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனேஜ் த லேண்ட் யூஸ் சேஞ்சஸ். ஓகே, ஸோ நம்ம அந்த லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணலாம். அதாவது ட்ரெடிஷனல் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ மாடர்ன் அக்ரிகல்ச்சரில் கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து அலோட் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறது தான் எக்கோ சென்சுரி ஜோன் சொல்லுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை பார்த்துக்க, எந்த மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்து Carnage Online 2.0 aims to initialize which of the following sector. அதாவது Carnage Online 2.0 பின்வரும் எந்த துறையை நிறுவனமாக்குவதற்காக நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் ரொம்ப முக்கியமான பிளேஸ் இந்தியாவில். ஓகேவா, சத்தீஸ்கர் லைக் இந்தியாவில் வந்து ஹார்ட் மாதிரி எங்கே இருக்கும். பர்டிகுலராக இந்தியா சத்தீஸ்கர் ரீஜன் ரொம்ப முக்கியமானது. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோட்டா நாக்பூர் ரீஜன் நம்ம சொல்லுவோம். ஓகே, சோட்டா நாக்பூர் ரீஜன். இந்த ஜோட்டா நாக்பூர் ரீஜன் ரொம்ப முக்கியமானது. எதுக்கு ஃபேமஸ் ஆகும்னா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அயனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அயன் ஓர்னு நம்ம சொல்லுவோம், இரும்பு தானியம். ஓகேவா, ஸோ அந்த இரும்பு கனிமம் அதிகமாக எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. ஓகே, பர்டிகுலரா வந்து சோட்டா நாக்பூர் ரீஜன் சொல்லுவாங்க. சோட்டா நாக்பூர் ரீஜன், ராஜ்மஹால் ரீஜன், இந்த மாதிரி ரீஜன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதிகமாக அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இந்த அயன் கண்டென்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற எல்லா வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இல்லைனா நம்ம மிஷினு. ஓகே, ஏன்னா ஒரு ஃபேக்டரிக்கு தேவையான மிஷின்ஸ் அது எல்லாமே தயாரிக்க என்ன தராது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டீல் வேணும். அந்த ஸ்டீல் எங்கே இருப்பாங்க அப்படின்னா அந்த அயன் வந்து இருப்பாங்க. அப்போ அயன் ஒர்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சத்தீஸ்கர் ரீஜன்ல இருக்கு. பட் என்ன இப்போ சத்தீஸ்கர் ரீஜன் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நக்சலிஸ்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இதுவுமே அங்கே அதிகமாக இன்வால்வ் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே உள்ள பொருளை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா நக்சலிஸ்ட் அட்டாக் அதிகமாக இருக்கும். அப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஈவனை அந்த அந்த மினரல் இருக்க பகுதியை அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைவேட்டுக்காரங்க அரசியல்வாதிகள் ரொம்ப வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து இது ஆன்லைனில் கொண்டு வந்துருப்பாங்க. அங்கே எடுக்கிற மைனிங்கு எல்லாத்தையும் ஆன்லைன் சிஸ்டமாக மாற்றிருப்பாங்க. அது கொண்டு வந்து பார்த்தா தான் காலேஜ் ஆன்லைனர். ஓகே, இது இப்போ வந்து 2.0 அதுக்கு முன்னாடி வந்தது. ஓகே, 2.1 அதாவது 1 இருந்துச்சு, இப்போ 2.2 கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரிலேட்டட் என்ன இதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பவர் செக்டரா, அடுத்து ஸ்டீல் செக்டரா, அடுத்து மினரல் அட்மினிஸ்ட்ரேஷனா, அடுத்து டிரான்ஸ்போர்ட் செக்டரா. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து சி வந்து கரெக்ட், மினரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ மினரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த காலேஜ் ஆன்லைன் கொண்டு வந்துருக்காங்க. கொண்டு வந்த இது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர். இந்த ஸ்டேட் தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப கணிச்சு அப்படின்னா உங்களுக்கு சத்தீஸ்கர் அது நான் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 6 பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த நியூ போர்ட்டல் லான்ச்ட் பை த கவர்மெண்ட் ஃபார் த ரியல் டைம் போலீஸ் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். அதாவது ரியல் டைமா உங்களுக்கு அந்த போலீஸோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்காண்டி என்ன வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன நியூ போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ போர்ட்டல் உங்களுக்கு தெரியும், ஆன்லைன்ல கிரியேட் பண்றது என்னது போர்ட்டல் சொல்லுவாங்க. ஓகே, ஆன்லைன்ல போய் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் தேவையான ஒரு டேட்டா அதெல்லாம் எடுக்கிறது தான் எடுத்துருவாங்க போர்ட்டல் நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நியூ போர்ட்டல். இது மேஜரா எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா போலீஸ் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இதுக்காண்டி உருவாக்கப்பட்ட போர்ட்டல் எதுக்கு இருக்கிறாங்க. இன்டர்போல் கனெக்டடா, அடுத்து பாரத் போல் அது கரெக்டா, அடுத்து கிரைம் நெட் கரெக்டா, அடுத்து நன் ஆஃப் த அபோ. ஸோ மோஸ்ட் நன் ஆஃப் த அபோ உங்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. அது அழகாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மீதி இருக்கிற எதே ஆன்சராக வரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாரத் போல். ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து பாரத் போல் சொல்லி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யார் லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அமித்ஷா. ஓகே, அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஹோம் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதை யார் வந்து அதாவது உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்டர்போல் இருக்கா. இன்டர்போல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்நேஷனல் போலீஸ் தான் இன்டர்போல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இன்டர்போலோட கனெக்ட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா சிபிஐ. ஓகேவா, இன்டர்போல் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இன்டர்போல் நத்திங் பட் இன்டர்நேஷனல் போலீஸ் தான் இன்டர்போல் ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்க நம்ம இந்தியாவில் வந்து யாரோட டைப் வச்சிருப்பாங்க, யாரோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரைமை பத்தி அப்படின்னா யார் வருவாங்க அப்படின்னா சிபிஐ வருவாங்க. ஓகே, அப்ப சிபிஐ இருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க.
அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணதா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் போல். ஓகே, அந்த பாரத் போல் போர்ட்டல்ல ஒவ்வொரு ஆல் பர்சனோட கிரிமினல் ஐடென்டிட்டி, அவங்க என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா டேட்டாமே இருக்கும். அந்த டேட்டா எதை ஸ்டோர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாரத் போல். அதுல இருந்து யூஸ் பண்ணி யார் யூஸ் பண்ணுவா, சிபிஐ வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி யாரை கொடுப்பாங்க, இன்டர்போல்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அதான் இதோட கான்செப்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. Who won the gold medal in the youth girls under the 17 at the 29th National Sports Climbing Championship in 2025? ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் தீம் வைஸாக கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடி ரிப்பீட்டாக. அதாவது அட்லீஸ்ட் கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? இது மேபி 2 கொஸ்டின் கூட இருக்கலாம், பட் ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா இருக்கு. ஸோ அதனால தான் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இதுல என்ன கிடையாது அப்படின்னா யார் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதாவது கோல்டு மெடலா மேபி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் என்ன அவார்டு வாங்கியிருப்பாங்க, சம்டைம் ப்ரோன்ஸ் வாங்கியிருப்பாங்க, சம்டைம் காப்பர் வாங்கியிருப்பாங்க. கோல்டு மெடல் வாங்கினா கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க. கிளிம்பிங் அப்படின்னா மலையேறும் அந்த இதுதான் வந்து அந்த கிளிம்பிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கிளிம்பிங் சாம்பியன்ஷிப். நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கிளிம்பிங் சாம்பியன்ஷிப் எத்தனாவது அப்படின்னா 29வது. இது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் நடந்திருக்கும். ஓகே, இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பெங்களூர்ல நடந்திருக்கும், மீன் கர்நாடகா. ஸோ அந்த இடத்துல நடந்திருக்கும். இட்ஸ் ஆர்கனைஸ் பை த இந்தியன் மவுண்டரிங் ஃபவுண்டேஷன். இது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் மவுண்டரிங் ஃபவுண்டேஷன். அவங்க தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இதுல யார் வின் பண்ணாங்க? ஓகே, யார் வின் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அமிரா கோஸ்ரா. ஓகே, அமிரா கோஸ்ரா இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கிளிம்பிங் அவார்டு சாம்பியன்ஷிப் இந்த அவார்டை வந்து வாங்கியிருப்பாங்க. இதுல என்ன மெடல் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா கோல்டு மெடல். ஸோ அதனால அவங்க பேரை நான் வச்சுக்க மெய்ரா கௌசலா, அமீரா கௌசலா. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் அந்த பர்சன். ஓகே, கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க. தென் அடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். அதாவது ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் இது என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ல போய் தான் நீங்க ஒவ்வொரு பிரைஸையும் கம்பேர் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ நான் பிளிப்கார்ட்ல ஒரு பொருளோட ரேட்டு பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ பிளிப்கார்ட் தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அதே மாதிரி அமேசான், பேடம், ஓகே, ஃபோன்பே, வால்மார்ட். ஸோ இந்த மாதிரி தனித்தனியான செக்மெண்ட்ல இது இருக்கும். ஓகேவா? ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா ஒரே இதில் கொண்டு வருவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் த டிஜிட்டல் காமர்ஸ். அப்போ இந்த மாதிரி கம்பெனி இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ற இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணும்போது நீங்க இதுலயே வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு ரேட் எவ்வளவு இருக்கு அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் த டிஜிட்டல் காமர்ஸ். ஸோ இது வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே செக்மெண்டா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், ஒரு இதை வந்து கம்பேர் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போதே நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இதுலையும் எவ்வளவு பிரைஸ் இருக்கு ஈஸியா வந்து நீங்க கம்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இது யார் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஐ மீன் இந்த இதை வந்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை வந்து உருவாக்குறது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ இதை கிரியேட் பண்ற யார் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இதை வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகே, ஸோ அதோட மினிஸ்ட்ரி யார் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அதோட மினிஸ்டர். ஓகேவா? ஸோ அப்போனா இந்த அமைப்பு வந்து தெரிஞ்சுங்க ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். அதெல்லாம் என்ன மீனிங் அதை வந்து புரிஞ்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9th question. What is the primary purpose of the NVS 02 satellite developed by the ISRO? ஸோ இஸ்ரோல உருவாக்கப்பட்ட இதுல வந்து இதோட அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ NVS அப்படின்னா நேவிகேஷன் சேட்டலைட், அவ்வளோதான் முடிஞ்சு. நேவிகேஷன் சேட்டலைட். அப்ப நேவிகேஷன் சேட்டலைட்
அதுல இருந்து உங்களுக்கு மீனிங் கொடுத்துரும். இப்ப நேவிகேஷனுக்காண்டியே பயன்படுத்தப்படுது. ஸோ ஆப்ஷன் வந்து பி வந்து கரெக்ட். இந்தியாவில் வழி செலுத்துதல் அமைப்பை மேம்படுத்துது. ஓகேவா? அதாவது நேவிகேஷன் வந்து என்ன பண்றது, மேம்படுத்துறது அதோட அப்ஜெக்டிவ்ஸ். வானிலை முன்னறிக்கை செய்தி வழங்குறது கிடையாது, புவியின் காலநிலை கண்காணிக்க அது கிடையாது, தகவல் தொடர்பு சேவையை மேம்படுத்த அது கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து அப்ராப்ரியேட் ஆன்சர். ஓகே, டு இம்ப்ரூவ் த இந்தியாஸ் நேவிகேஷன் சிஸ்டம், நேவிக்னு சொல்லுவோம். இந்தியா பொறுத்தவரைய அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேவிக்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்தியாவில் உள்ள நேவிகேஷன் சிஸ்டம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேவிக். ஓகே, அதே வந்து மற்ற கண்ட்ரில அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். நம்ம ஜென்ரலா வந்து உங்களுக்கு ஜிபிஎஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க போன்ல வந்து ஜிபிஎஸ் லொகேஷன் பார்க்கறதுக்கான யூஸ் பண்ணுவீங்க அடிக்கடி. ஸோ அது வந்து எந்த கண்ட்ரியோட சேர்ந்து அப்படின்னா யூஎஸ், அமெரிக்காவோட சேர்ந்தது. நெக்ஸ்ட் வந்து குளோனஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது எந்த குளோனஸ் வந்து எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நேவிகேஷன் சிஸ்டம் தான். அதுல குளோனஸ் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தது அப்படின்னா ரஷ்யா. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் எடுத்தீங்க அப்படின்னா கலிலியோ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் மேட்ச் போலங்க அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ கல்வியை வந்து எந்த கண்ட்ரியில் நேவிகேஷன் சிஸ்டம், அதாவது ஒரு லொக்கேஷன் நம்ம ஐடென்டி பண்ணுறதுக்கு பயன்படுற நேவிகேஷன் சிஸ்டம் வந்து தயாரிக்கிறாங்க. அது பேர் வந்து கலிலியோ. நெக்ஸ்ட் ரஷ்யா வந்து குளோனஸ். அதே வந்து நீங்கள் சைனா எடுத்தீங்க அப்படின்னா பீடு. ஓகே, பீடு அதோட பேர் என்ன அப்படின்னா பீடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் நேம். அதே மாதிரி இந்தியாவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா எது சொல்லுவோம் அப்படின்னா நாவிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேர் மறந்துடாதீங்க, நாவிக். ஸோ கொஸ்டின் நம்பர் 10. ஓகே, கொஸ்டின் நம்பர் 10 என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன் தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ் பற்றி கேட்கலாம், இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி பெயிண்டிங் கொடுத்து கேட்பாங்க. இப்போ கலம்காரி பெயிண்டிங் இஸ் மெயின்லி ப்ராக்டிஸ் இன் விச் ஸ்டேட்? இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ கலம்காரி பெயிண்டிங் எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸோ கலக்காரி பெயிண்டிங் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து பிரிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள ஒரு துணியை வச்சு என்ன பண்ணுவாங்க, கையாலே வந்து அந்த பெயிண்டிங் வந்து பண்ணுவாங்க. பெயிண்டிங் பண்ணிட்டு அதிலே வந்து கலரிங் கொடுப்பாங்க. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலம்காரி பெயிண்டிங் சொல்லுவாங்க. அந்த கலம்காரி பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டை சார்ந்தது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க ஆந்திர பிரதேஷ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலம்காரி, அது பேர். இதே மாதிரி ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ரிலேட்டிவ் விச் ஸ்டேட் அது அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? மதுபானி அடிக்கடி கேட்கக்கூடிய பெயிண்டிங். மதுபானி பெயிண்டிங் வந்து பார்த்தா பிளாங்க் டு பீகார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பட்டச்சித்ரா வந்து ஒரு பெயிண்டிங் தான். அதுவே வந்து துணியில தான் வரைவாங்க. ஸோ அதே பிளாங்க் டு தான் ஒடிசா. அதே மாதிரி கோண்டு பெயிண்டிங் அப்படின்னா அது ஒரு பீப்புளோட நேம், கோண்டு ட்ரைப்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து கலம்காரி ஏற்கனவே பார்த்தா ஆந்திர பிரதேஷ், இதான் அதுக்கு ஆன்சர், ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து வார்லி பெயிண்டிங் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பெயிண்டிங் ஃபேமஸான பெயிண்டிங் அதோட பேர். ஓகே, மதுபானி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வார்லி, இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். கலம்காரி என்ன படிச்சீங்க ஆந்திர பிரதேஷ். ஸோ மதுபானி அப்படின்னா பீகார், வார்லி அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 11 பார்ப்போம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 11 என்ன சொல்றாங்க அப்படின்னா விண்டர் ஸ்டார்ம்ஸ் எஸ்ரா ரீசன்ட்லி ஹிட் விச் கண்ட்ரி? அதாவது இந்த மாதிரி ஸ்டோம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சொல்லுவோம் அப்படின்னா சூறாவளி சொல்லுவோம். இந்த சூறாவளி வந்து பார்த்தீங்கன்னா மெனி கண்ட்ரில ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த கண்ட்ரி மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நேம் கொடுத்து அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ ரீசனாக வந்தது ஸ்டோம் இஸ்ரா. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி இது பண்ணியிருக்கு? ஓகே, எந்த கண்ட்ரில இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் தான் இது வந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லுமே ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த சூறாவளிக்கு பேர். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்ளோன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து சவுத் இந்தியா கீழே இருக்க எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், சைக்ளோன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பசிபிக் ரீஜன் இருக்கிறத வந்து டைபூன் சொல்லுவாங்க. டைபூன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்ளோன். ஸோ டைபூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசிபிக் ரீஜன் இருக்கிற டைபூன் சொல்லுவாங்க. பசிபிக் ரீஜன் ஓஷன் இருக்குது டைபூன். ஹரிக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது ஹரிக்கேன் சொல்லுவாங்க. அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிறது சொல்லுவாங்க ஹரிக்கேன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் என்ன காமன் நேம் அதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோம் இஸ்ரா. ஸோ இந்த இஸ்ரா வந்து எங்க அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ல வந்து வந்திருக்கும், அமெரிக்காவில். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 12.
ஸோ which public sector telecom company rolled out nationwide voice over Wi-Fi services in India in January 2026. ஓகே, இதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இதோட மீனிங் மட்டும் கரெக்டாக தெரியும். நேஷனல் வைடு வாய்ஸ் ஓவர் ஒய்ஃபை. வாய்ஸ் ஓவர் ஒய்ஃபை அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த சிக்னல் ப்ராப்ளம்ஸை ஓவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய்ஃபை நெட்ஒர்க்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக வந்து அந்த வாய்ஸ் ஓவர் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் வைடு வாய்ஸ் ஓவர் ஒய்ஃபை. ஓகே, ஸோ இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்என்எல். ஓகேவா? பாரதிய சஞ்சர் நிகம் லிமிடெட். ஸோ ஆப்ஷன் வந்து பி வந்து கரெக்ட். ஸோ பிஎஸ்என்எல் கம்பெனிக்காரங்க இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஒரு புது அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நேஷனல் வைடு வாய்ஸ் ஓவர் ஒய்ஃபை. ஸோ இது என்ன கம்பெனி அடிக்க கேட்பாங்க, பிஎஸ்என்எல். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் தான் பிஎஸ்என்எல். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 30. ஸோ during those year was the fourth Buddhist council. ஸோ இதில் வந்து பியூரா வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன். ஸோ அப்பப்போ ஸ்டாட்டிக்மே நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டாட்டிக் வந்து வச்சிருக்கோம். இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா during which year was the fourth Buddhist council. ஓகே, மொத்தம் வந்து 4 Buddhist council நடக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அண்ட் ஃபோர்த். இது யாருடைய தலைமையில் நடக்கும், யாரு எந்த ஒரு பிராமின் கீழ் நடக்கும் அதை அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, இந்த மாதிரி 4 சொன்னோம்ல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரு தலைமை நடக்கும் அப்படின்னா அஜிதா சத்ரு. செகண்ட் கவுன்சில் யாருன்னா கால அசோகா. மூணாவது பார்த்தீங்கன்னா அசோகா. நாலாவது பார்த்தீங்கன்னா கனிஷ்கா. ஸோ அப்போ ஒவ்வொரு இதுலையும் யாரோட தலைமையில் நடக்கும். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அஜிதா சத்ரு, அடுத்து கால அசோகா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோகா, தென் கனிஷ்கா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபோர்த் கவுன்சில் யாருக்கு எது நடக்கும்போதுக்காக கனிஷ்கா நடக்கும். ஓகே, ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்ட். ஓகே, ஸோ கனிஷ்கர் தமிழ் சொல்லுவாங்க. அப்போ ஸோ அவருடைய காலத்துல தான் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் நடக்கும் அப்படின்னா அஜிதா சத்ரு. அஜிதா சத்ரு யாரும் பார்த்தீங்கன்னா ஹரியானா டைனஸ்டி. அதை படிச்சிருப்பீங்க. ஓகே, கிறிஸ்டில் படிக்கும்போது இந்த ரெஃபர் பண்ணிருப்பீங்க, ஹரியானா டைனஸ்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால அசோகா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிசுங்கா டைனஸ்டி அதோட தலைவர், அதோட முக்கியமான ஒரு பிரச்சனை யாரு, கால அசோகா, சிசுங்கா டைனஸ்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோகா, நெக்ஸ்ட் கனிஷ்கா. ஸோ கனிஷ்கா வந்து எங்க ஆர்கனைஸ் பண்ணிருப்பா அப்படின்னா காஷ்மீர்ல ஆர்கனைஸ் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் ரொம்ப முக்கியம், காஷ்மீர். ஓகேவா? ஸோ இதுக்கு தலைமை தாங்கன்னா பிராமின்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகா கசப்பா அது உபாலி. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து சர்வ கமினி. நெக்ஸ்ட் வந்து மொகலிப்பட்டு திசா. இது ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க. மொகலிப்பட்டு திசா அண்ட் வாசுமித்ரா. ஓகே, ஃபோர்த்ல வரும்போது யார் வருவாங்க, வாசுமித்ரா வருவாங்க. ஓகேவா? அடுத்து இது எங்கெங்க நடந்திருக்குமா அந்த பிளேஸ்மே ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிரிகா, நெக்ஸ்ட் வந்து வைசாலி, நெக்ஸ்ட் வந்து பாடலிபுத்திரம், நெக்ஸ்ட் காஷ்மீர். ஸோ எங்க சொன்னதா காஷ்மீர் தான் எங்க நடக்கும், ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம், வைசாலியா அண்ட் ராஜகிரிகா. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்மே ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஒவ்வொரு டைமும் ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. விநாயகர் பிடகா. இதெல்லாம் எந்த புக்கு பேர் பண்ண வச்சுக்கோ, மத்தெல்லாம் வேணாம். ஓகே, விநாயகர் பிடகா. இதெல்லாம் பீடகா அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், புக்குன்னு அர்த்தம். ஓகே, விநாயகர் பிடகா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சுட்ட பிடகா. அடுத்து வந்து அபிதம் பிடகா, சுட்ட பிடகா, அபிதம் பிடகா. ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 முக்கியமான பீடகா இருக்கு. பீடகா அப்படின்னா இப்போ விநாயகர் பிடகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது அவங்க வந்து அந்த மாக்குன்னு சொல்லுவாங்களா. இப்போ வந்து புத்திசம் ஃபாலோ பண்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாக்குன்னு சொல்லுவாங்க, துறவின்னு சொல்லுவாங்க. அந்த துறை என்ன பார்த்தா விநாயகர் பிடகா. அந்த துறை வந்து எந்த மாதிரி ரிலீஜியஸ் வைஸா ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை மாதிரி பேசுறது விநாயகர் பிடகா. சுட்ட பிடகா அப்படின்னா அவங்க எப்படி வந்து பிஹேவியரா நடந்துக்கணும் அந்த மாதிரி பேசுறது சுட்ட பிடகா. ஸோ அது அபிதம் பிடகா. ஸோ இந்த மாதிரி 3 இம்பார்ட்டன்ட் பிடகா இருக்கு புத்திஸ்ட்ல. ஸோ அது ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துங்க. ஓகே, ஸோ புத்திசம் பத்தி கொஸ்டின் வந்து எக்கச்சக்கமான டைம் ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஒன்று ரொம்ப காமனா இருக்கிறத கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த புத்திஸ்ட் கவுன்சில் பத்தி கேட்கலாம், இல்லை புத்திஸ்ட் என்ன புக் வந்து அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அது கேட்கலாம். அந்த எந்த பிளேஸ்ல நடந்திருக்கும் அதையும் கேட்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 4th கொஸ்டின். 14th question, which language was used by the Rashtrakutas? So Rashtrakutas யூஸ் பண்ண லாங்குவேஜ் எது கேக்குறாங்க. சோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா கன்னடா. ஓகே, சோ மோஸ்ட் ஆஃப் தி ராஷ்டிரகுடாஸ் எங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீஜனை பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? சோ அவங்க வந்து என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ் இருக்காது,
ஒடிசாவும் இருக்காது. ஓகேவா? தெலுங்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதாவது ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கன்னடா லாங்குவேஜ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுடைய காலத்தில் தான் கன்னடா வந்து ரொம்ப லார்ஜ் லெவலில் என்ன இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம், கன்னடா லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இந்த ராஷ்டிரகூட வந்து தோற்றுவித்தது யாருன்னு கேட்பாங்க, தண்டி துர்கா. ராஷ்டிரகூட தோற்றுவித்தது யாருன்னு கேட்டா தண்டி துர்கா. ஸோ தண்டி துர்கா தான் இந்த ராஷ்டிரகூட டைனஸ்டியோட ஃபவுண்டர்ஸ். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூலர் யாருன்னு கேட்டாங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரூலர். ஓகே, அது யாருன்னு கேட்டா கிருஷ்ணா 3. கிருஷ்ணா 3 தான் எல்லோரால வந்து ஒரு ஒரு குடைவரை கோயில் கட்டியிருப்பாரு. ஓகே, கைலாசநாதர் கோயில் ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அதை கட்டினது யாருன்னு கேட்டா கிருஷ்ணா 3. அதுவே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட ஹெட் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா மணியகேத்தா. அது ரொம்ப முக்கியம், ஹெட் குவார்டர். ராஷ்டிரகூடோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க, மணியகேத்தா. இல்லைன்னா வேற என்ன பேர் அப்படின்னா மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஹெட் குவார்டர்ஸ், அதோட ஹெட் குவார்டர்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைனஸ்டியோட ஃபவுண்டர் அண்ட் லாஸ்ட் ரூலர். இதோட லாஸ்ட் ரூலர் பார்த்தா இந்திரா வந்து 4. இந்திரா 4 வந்து பார்த்தா லாஸ்ட் ரூலர். இந்திரா 4 வந்து பார்த்தா லாஸ்ட் ரூலர். ஓகே, இந்திரா 4 வந்து லாஸ்ட் ரூலர். இதே வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா ஃபவுண்டர் யாருன்னு கேட்டா தண்டி துர்கா. ஓகே, இதோட முக்கியமான இதுல எல்லா அரசர் இருப்பாங்க, அதுல முக்கியமான அரசர் யாருன்னு கேட்டா கிருஷ்ணா 3. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதோட ஹெட் குவார்டர் வந்து பார்த்தா மணியா கேட்டா அண்ட் மார்க்காட்டா. ரெண்டுமே சேம், ஒரே மீனிங் தான். அடுத்த क्वेश्चन நம்பர் 15. ஓகே, சோ வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் ஸ்கீம்ஸ்? இது வந்து பார்த்தா பியூரா எகனாமிக் ரிலேட்டட் ஆனது. சோ இதுல என்ன பேசுறாங்க அப்படின்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் என்ன அந்த மாதிரி கேக்குறாங்க. ஓகே, வேஸ் அண்ட் மீன்ஸ் என்ன? அதாவது என்ன படிச்சிருக்கீங்க, ஆர்பிஐ ரோல் வந்து ரொம்ப முக்கியம் எகனாமிக் பொறுத்தவரை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் எல்லாம் ரெகுலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐ மீன் ஆர்பிஐ இன்னொரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணணும். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், பண வீக்கத்தை என்ன பண்ணணும், குறைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ± 4% இந்த ரேஞ்சில் வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலை சம்டைம் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது ஐ மீன் இப்போ கவர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக கடன் வாங்குவாங்க. ஸோ அந்த கடன் வாங்கும்போது அந்த கடனை திருப்பி கட்ட முடியாம சுச்சுவேஷன் வரும்போது அவங்க சப்போர்ட் பண்ற யாருன்னு கேட்டா ஆர்பிஐ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் பண்ற இது என்ன பார்த்தீங்கன்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ். அதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா WMA. ஓகே, இந்த மீனிங் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கின கடனை கட்ட முடியாத சூழ்நிலை வரும். ஸோ அந்த டயத்தில் இது பண்றதா என்னது இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டு கிவ் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் பற்றி அது மீனிங் வராது. டு லார்ஜ் கார்பரேஷன் ஃபார் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த அப்ராட் ப்ராஜெக்ட். அது வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து டு ஹேண்டில் த மிஸ்மேட்ச் பிட்வீன் கேஷ் ஃப்ளோ ஆஃப் த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து கரெக்ட். மாநில அரசின் ரசீதுகள் மற்றும் கொடுப்பனர்களின் பண புழக்கத்தை இடையேயான பொருந்தாத தன்மையை வந்து கையாளுது. நெக்ஸ்ட் வந்து டு ப்ரோமோட் த எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் ப்ராஜெக்ட் பை கிவிங் த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட். இது வராது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து வரும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 16. ஸோ இது வந்து ரொம்ப ரீசனாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which was the India's cross GDP GST collection. ஓகே, GST collection இப்போ ரீசெண்டாக டிசம்பர் மாதம் எவ்வளோ வசூல் ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து வரும் 1.75 lakh crore. இந்த மாதிரி டேரக்டாக அப்சர்வ் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த வருஷத்துல இந்த லாஸ்ட் மந்த் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 1.75 lakh crore. இப்போ ஜிடிபி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜிடிபி வந்து ஒரு 3 டைப்பான ஜிடிபி இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி. இந்த மாதிரி 3 வார்த்தைகள் இருக்கு. ஒன்று சென்டர், ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து இன்டெகிரேட்டட். இன்டெகிரேட் அப்படின்னா உங்களுக்கு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா
2 ஸ்டேட் கம்பைன் பண்ணி ஒரு பொருளை சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா இதுல ஒரு இன்டெகிரேட்ல வரும். இதோட சென்ட்ரல் டாக்ஸ் சொல்லுவாங்க. சென்ட்ரல் இது யார் வசூல் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் யார் வசூல் பண்ணுவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட். பட் இன்டெகிரேட்டட் யார் வசூல் பண்ணுவாங்க அப்படின்னா அதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வசூல் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் முக்கியமானது இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங். அது ரொம்ப முக்கியம். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங்கை யார் வந்து தலைமை தாங்குவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் தலைமை தாங்குவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த ஃபினான்ஸ் ஜிஎஸ்டி கவுன்சில் இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி, மறந்துடாதீங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி, அரசியலமைப்புக்கு உட்பட்ட ஒரு பாடி தான் அது ஜிஎஸ்டி கவுன்சில். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் வேணா எப்போ வேணாலும் அது தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மீட் பண்ணுவாங்க. இதுக்கு தலைமை தாங்க யாரும் கேட்பாங்க அடிக்கடி, மறந்துடாதீங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர். நெக்ஸ்ட் இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. which country officially becomes BRIC chairmanship? இப்போ chairmanship வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா பிரிட்டிஷுக்கு பிரிக்ஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஜெனரலா வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இது ஆல்ரெடி ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். இது தவிர புதுசா வந்து மெம்பர் இப்போ ரீசெண்டாக நடந்த 2025 நடந்த மீட்டிங்ல புது மெம்பர்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அர்ஜென்டினா, எஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட். ஸோ இந்த மாதிரி 6 கண்ட்ரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பிரிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ஓகே, பிரிக்ஸ்ல எத்தனை கண்ட்ரி இருப்பாங்க அப்படின்னா 11 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி கேட்பாங்க பிரிக்ஸ். அதாவது பிரிக்ஸ் அப்படின்னா சில கண்ட்ரிகள் சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்க ரஷ்யா பிளஸ் சைனா அண்ட் இந்தியா அண்ட் அகைன் இந்தியா. ஓகே, ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில். ஸோ இந்த மாதிரி 5 கண்ட்ரி அண்ட் சவுத் அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த மாதிரி 5 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ். இவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எமர்ஜிங் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. எமர்ஜிங் கண்ட்ரிஸ், அதாவது எமர்ஜிங் கண்ட்ரிஸ் அப்படின்னா வளர்ந்து வரும் நாடுகள். அப்ப இந்த வளர்ந்து வரும் நாடுகள்லாம் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறது தான் பிரிக்ஸ் நம்ம சொல்லுவோம். ரொம்ப ஃபேமஸ், அதாவது ரொம்ப முக்கியமானது. இது எதுக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சர், அதாவது வெஸ்டர்ன் டாமினன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வேர்ல்டு பேங்க் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டு பேங்க், அடுத்து IMF, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட கண்ட்ரோல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா, இது ரெண்டுமே எங்க ஆர்கனைசேஷன் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கால தான் இருக்கும். இதோட ஹெட் குவார்டர் அமெரிக்கால தான் இருக்கு, வாஷிங்டன் டிசி. ஓகே, வாஷிங்டன் டிசில இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொன்று நியூயார்க்ல இருக்கும். இப்போ வேர்ல்டு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி, IMF வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கும். ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இவங்க 2 இதோட தலைவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அமெரிக்கா இல்லை யூரோப், இவங்க 2 தான் மாறி மாறி தலைவராக இருப்பாங்க. அப்போ இந்த அமைப்புக்கு, அதாவது இது வந்து வேர்ல்டு லெவலோட அமைப்பு, பட் ரீஜன் வைஸா எடுக்கும்போது நம்மளுடைய சவுத் இந்த மாதிரி ரீஜன் வைஸா இது பண்றதுக்காண்டி ஒரு இதை நம்ம உருவாக்கி இருப்போம். அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கண்ட்ரிஸ். ஓகேவா? இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிக்கு ஒரு புதுசா ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று கண்டிஜென்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஒரு பேங்க் உருவாக்குறாங்க. எப்படி வந்து வேர்ல்டு பேங்க் இருக்கோ அதே மாதிரி நம்ம ரீஜன் வைஸா, ஏன்னா நம்ம வந்து சவுத் ஆசியன் ரீஜன்ல வருவோம். ஓகே, நம்ம இந்த சவுத் ஆசியன் ரீஜன்ல வருவோம். இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய லோன் கொடுக்கறதுக்காண்டி ஒரு தனியா ஒரு பேங்க் உருவாக்கிருப்பாங்க. அது பேர் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே, ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். புதிய முன்னேற்ற வங்கின்னு அர்த்தம். ஸோ அந்த பேங்க் உருவாக்கியிருப்பாங்க. அந்த பேங்க் ரிலேட்டிவ் எது பார்த்தீங்கன்னா அது எது வரும், பிரிக் கண்ட்ரியோட வரும். அது ரொம்ப முக்கியம். அதை தவிர நல்லா கவனிங்க, அதை தவிர கண்டிஜென்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட். கண்டிஜென்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம டாலரை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றோமோ, இப்போ நம்ம கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றோமோ இல்லைன்னா சேல்ஸ் பண்றோமோ, அது எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா டாலர் தான். அப்போ அந்த டாலரோட டாமினேஷன் குறைக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு கண்டிஜென்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் உருவாக்கியிருப்போம். ஓகே, ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம இதுல அதாவது நம்ம ருபீஸ்க்குள்ளே ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காண்டி உருவாக்கப்படுறது அது கண்டிஜென்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட். ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதை லிங்க் பண்ணி படிக்க இது ரொம்ப முக்கியம். நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ரொம்ப முக்கியம். இதுக்கு மெயினா நம்ம நீங்க தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு தனியா ஹெட் குவார்டர் கிடையாது. அதாவது பிரிக் கண்ட்ரிக்கு தனியா ஹெட் குவார்டர் கிடையாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதோட சேர்மன்ஷிப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு ரொட்டேஷன் பீரியட் மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 2026க்கு பிரிக்ஸ் கமிட்டியோட சேர்மன் யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியா தான் அதோட நெக்ஸ்ட் சேர்மன்ஷிப் வந்து எடுத்திருக்காங்க. தலைமை தாங்கிறதுக்கு அடுத்த வந்து யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியா தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகே,
ஓகே, கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ கைமூர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு கொஸ்டின் ஒரு பர்டிகுலராக ஒரு இதை கொடுத்து நம்ம கேட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ கைமூர் கொடுத்து எந்த இதில் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பீகார்ல இருக்கும். ஸோ பீகார்ல இது வந்து செகண்ட் டைகர் ரிசர்வ். ஆக்சுவலா இதுக்கு இது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இருக்கும். ஓகே, கைமூர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. இது இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா டைகர் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைகர் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பீகார்ல இதுதான் செகண்ட் டைகர் ரிசர்வ். ஓகே, பீகார்ல இது செகண்ட் டைகர் ரிசர்வ். ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்மீகி டைகர் ரிசர்வ். ஓகே, ஸோ இதுதான் வந்து முதல் உருவாக்கப்பட்ட டைகர் ரிசர்வ் இன் பீகார். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு எடுத்தீங்க அப்படின்னா 5 டைகர் ரிசர்வ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் பீகார்ல ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது டைகர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா வால்மீகி. அதுக்கடுத்து இப்போ ரீசன் என்ன பண்ணுவாங்கன்னா கைமூர் டைகர் ரிசர்வ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ கைமூர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பீகாரோட மேப்பு. அதுல ஒரு போது அது என்ன வரும், கைமூர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி வரும். ரொம்ப முக்கியம். ஓகே, இதை தவிர மேல எடுத்தீங்க அப்படின்னா வால்மீகி டைகர் ரிசர்வ். ஓகே, அது ரொம்ப முக்கியம். அடுத்து விக்ரமசிலா கேஞ்சடிக் டால்பின் சாங்சுரிஸ், இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேப்பை பார்த்து நீங்கள் மற்றெல்லாம் கவர் பண்ணலாம். இதில் நான் முக்கியமானது மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து கைமூர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, நெக்ஸ்ட் வந்து வால்மீகி டைகர் ரிசர்வ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமசிலா கேஞ்சடிக் டால்பின் சாங்சுரிஸ், அதுவே ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கண்டினியூஸாக எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக அப்டேட் வரும். ஸோ அதனால நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, விசிஎன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் ஓரளவு கவர் பண்ணிடலாம். ஓகே, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், அதையுமே எழுதி வச்சு படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.